ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ மோரா ரியாக்ஷன்ஸ். இப்போ நாம மாரி செல்வராஜோட வாழை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இதுல கலையரசன், நிக்கிலா விமல் அண்ட் தென் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஸோ திஸ் மூவி இஸ் கோயிங் டூ ரிலீஸ் இன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகும். பட் இப்போ தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து கம்மிங் வீக் தியேட்டருக்கு ரிலீஸ். பட் ஓடிடி வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் போல ஸ்டூடியோ சாரி ரெட் ஜெயண்ட் வந்து அவங்களோட ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் இது வந்து மாரி செல்வராஜோட சின்ன வயசுல அவர் பார்த்த ஒரு சில அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சில இத வச்சு எடுத்ததா சொல்றாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அண்ட் இதுல ஒரு சாங் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போல. அதுவும் நான் கேட்கல. டைம் இல்ல கேட்கறதுக்கு. கேட்கணும். அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் திஸ் ட்ரெய்லர். பட் எனக்கு வந்து மாரி செல்வராஜ், மாமன்னன் மாரி ஒரு பிக் பேனர் ஒரு பிக் பட்ஜ் ஒரு பிக் அ மூவி பண்ணிட்டு, வாழை மாரி ஒரு லோ பட்ஜெட் மூவி பண்றது வந்து ரொம்பவே அப்ரிஷியபிள். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மேல, 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 மேல ஒரு பட்ஜெட்டுக்கு மேல போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர, கீழ வந்து ஒரு ஒரு சில படங்கள் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில ரஞ்சித் நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் பண்ணாரு. இவர் வந்து வாழைன்னு ஒரு படம் சின்ன சின்ன பட்ஜெட் மூவிஸ் பண்றாங்க. அப்ரிஷியேட் தட் ஒன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாழை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணிடலாம் மக்களே வாங்க. சீன் ஃபுல்லா சோனியா, எனக்கு ஒரு சந்தேகம். கேட்கட்டுமா? வாவ். இல்ல, இந்த காய்ச்சல் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா? வேற மாதிரி ஃப்ரேம் யாவையோ எப்படி கேட்கல? இல்ல, வேற எந்த ஊர்லயும் இந்த காய்ச்சல் இல்லைன்னா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல. அதான் கேட்டேன். Oh my god. நிக்கிலா விமல். Wow. முடியாது எங்கேயாவது போய் சாவு போ. படம் செம எமோஷனலா இருக்கும் போலங்க. ஐயோ! செம்மையா ஹிட் ஆகுது. ஒவ்வொரு பத்தாததுக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வேற அவ்ளோ ஒரு இம்பாக்ட் குடுக்குது. அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பேசவே வரலைங்க. அத பார்த்துட்டு ஒரு மாரி என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருக்குது. கண்டிப்பா இது வந்து அ எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள் வந்து ரொம்ப பிடிக்கும். கர்ணனும் ரொம்ப பிடிக்கும். மாமன்னன்ல கூட கொஞ்சம் அங்கங்க ஒரு சில
காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் பரியேறும் பெருமாள் அண்ட் கர்ணன் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அண்ட் வாழை வந்து எனக்கு என்னவோ அ மணிகண்டனோட கடைசி விவசாயி ஒரு இம்பாக்ட் அந்த மூவி எனக்கு எப்படியோ எனக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் குடுத்துச்சோ, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இந்த வாழை மூவி குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் அண்ட் கண்டிப்பா நான் வந்து தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன் இந்த மூவிய. நீங்களும் போய் தியேட்டர்லயே பாருங்க. அண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சதுங்க. வாவ்! அப்படியே அந்த பையன பார்க்குறப்ப மாரி செல்வராஜ பார்க்குற மாரி தான் இருக்குது. உண்மையா சொல்லணும்னா, அந்த பையன பார்க்குறப்ப மாரி செல்வராஜ பார்க்குற மாரி தான் இருக்குது. அண்ட் மாரி செல்வராஜோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள வச்சு எடுத்திருக்க மூவியா இருக்கும்னு தான் நானும் நெனைக்கிறேன். பட் எனக்கு நியூஸ் எதுவும் தெரியலைங்க. நான் நியூஸ் எதுவும் பார்க்கல. அப்படிதான் உண்மையா இருந்துச்சுன்னா, உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வாவ்! சிம்ப்ளி வாவ்ங்க. ஒன் வேர்ட் சிம்ப்ளி வாவ்! எனக்கு ரொம்ப 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 புடிச்சது. உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் மோரா மக்களே. பாய்.